சொல்லு பல்லவி. கார்த்திக், அன்னைக்கு நம்ம பைக்கை திருடிட்டு போனாங்களே, அவங்கள நான் பார்த்துட்டேன். அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பல்லவி, நான் லைவ் லொகேஷன் ஷேர் பண்றேன். கிளம்பி உடனே வர முடியுமா? வண்டி செமையா இல்ல? டேய், எத்தனை தடவை சொல்றது நம்பர் பிளேட் மாத்தாம வண்டி எடுக்காதேன்னு. வர அவசரத்துல மறந்துட்டோன்னே. ஏதாவது பிரச்சனை வந்து தொலைக்க போகுதுடா. நான் சொன்ன மண்டையில வராதுடி. ஏதாவது ரொம்ப வண்டியை கட்டிக்கிட்டு வாசல்ல வந்து நின்னா தான் தெரியும். வந்துச்சே நான் அது எங்க வண்டி. ஆர்சி புக் இருக்குதா? அது எங்க வண்டி தான். ஓ, நம்பர் பிளேட்டா? வேற என்ன இருக்கு? ப்ரூஃபை காட்டு. என்கிட்ட வா. ஒரு நிமிஷம். அது நம்பர் இல்லனே. சார் தெரியாம சொல்லிட்டாங்க. கார்த்திக், அது நம்ம பைக் தான். அது நம்பர் இல்ல பல்லவி. இல்ல கார்த்திக், நம்ம பைக் தான். இப்பதான் நம்பர் பிளேட் தூக்கி போட்டேன். பல்லவி, நான் சொல்றது கேளு. வா பல்லவி. வா. கார்த்திக், அது நம்ம பைக் தான். அது இல்ல நான் வர மாட்டேன். போடா. தேங்க்ஸ் டா. கார்த்திக், ஒண்ணு இல்ல, நீ வா போலாம். பல்லவி, நீ ஒரு 5 நிமிஷம் வெளியே இரு. நான் அண்ணகிட்ட பேசிட்டு பைக் வாங்கி வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. வா. என்ன பண்ற கார்த்திக்? இப்போ வரேன். சொல்றது கேளு. ஏய் தம்பி, ஆர்சி புக்ல வேணா உன் பேர் இருக்கட்டும். வண்டி 2 நாள் நான் ஓட்டிட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். வந்து எடுத்துட்டு போ. அண்ணே செம கட்ட வச்சு செய்யலாம். நான் கண்ணு பால் எடுத்து குடி. குடி. இந்தா. எங்க இவளுக்கு பார்த்த மாப்பிள்ள வேணாங்க. 4 வயசு ஜாஸ்தி சொல்றாங்க. மாப்பிள்ள என்ன பண்றான்னு தெரியுமா? தெரியும், அதான் ஏதோ பைலட்டுனாங்கல்ல. அப்புறம் அந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்குமா? மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கிறாரு, செட்டில் ஆயிருக்காரு. வயசு நம்ம பெரிய வயசு வித்தியாசம். நீ நான் கல்யாணம் பண்ணும்போது கூட பெரிய வயசு வித்தியாசம்னு சொன்னாங்க. இப்போ நீ ராணி மாதிரி இல்ல? என்ன லதா நான் சொல்றது? ஆமா, நான் லதாவை கல்யாணம் பண்ணும்போது கூட அப்படிதான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் கையை மழை பட்டிருக்குமா? ஹலோ. இல்லம்மா, அடிச்சதே இல்லைன்னு சொன்னேன். இந்த சந்தோஷமா வச்சு காப்பாத்தலையா? எனக்கு என்னமோ அவதான் உங்களை வச்சு காப்பாத்துற மாதிரி தெரியுது. பா, நேற்று ஃபங்க்ஷனில் கூட எல்லாரும் பல்லவி கல்யாணத்தை பற்றி தான் கேட்குறாங்க. ஆமாம்மா, கேட்க தானே செய்வாங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வர பேப்பருக்காரன், பால்காரன், கொசு மருந்து அடிக்கிறவன், மாடியில் கொடுத்துரு இருக்கிறேன், அவனுக்கெல்லாமா கொடுக்குறது? பார்த்து தானே பண்ணணும். நம்ம தமிழ் matrimony.comல சொல்லியிருக்கு. அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒன்றும் அவசரப்படாதீங்க. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நாளைக்கே நீ டெல்லி போகிற கார்த்திக். எஸ் அந்த ஜேஎன்யூவில் ஜஸ்வந்த் சிங்னு ஒருத்தர் இருப்பார்.
அவர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட். அவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அவர் அடுத்த மாதம் ஒரு தீசிஸ் ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு வேகன்சி இருக்குது. இவர் கீழே நீ அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் உன் பிஹெச்டியோட லெவலே வேறு. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் கையில் ஒரு வேலை இருக்கும். சார் என்ன சார் மோருன்ட்டு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், சும்மா தலையாட்டு போதும், ஓகேவா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இதெல்லாம் பல்லவிக்கிட்ட நோ சில்லி ஃபீலிங்ஸ், ஓகே? தேங்க்ஸ் சார். ஆ ஹே பல்லவி, பர்ஃபெக்ட் டைமிங். நானே உனக்கு கால் பண்ண நினச்சேன் பல்லவி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போவே உன்னை மீட் பண்ணலாமா? சரி எங்க? ஹாய், குட் நியூஸ். யூ நோ வாட், காலேஜ்ல கார்த்திக், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம்? எது? நாளைக்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் பல்லவி, ஆனா என்ன திடீர்னு? எனக்கு டென்ஷனா இருக்கு கார்த்திக். என் வீட்ல கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மா அப்பா சீக்கிரமா ஒரு பையனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்த போறாங்க. அது நடக்க கூடாது. நாம ஓடி போயிடலாம். எனக்கு புரியுது பல்லவி, ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கார்த்திக், நான் சொல்றது உனக்கு புரியல. என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு நாம ஓடி போனா எங்க அம்மா அப்பாக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும். நாம ஓடி போயிடலாம். அப்படி இல்ல பல்லவி. பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பணம் எல்லாம் பிரச்சனை இல்ல பல்லவி. சரி, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. வேணாம் கார்த்திக், இந்த ஒரு வாரத்துல என்ன வேணா நடக்கலாம். அப்படி இல்ல பல்லவி, அவசரப்படாம கொஞ்சம் யோசிச்சு. கார்த்திக், என்ன கல்யாணம் பண்ணிப்பதானே? பல்லவியை நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க. ஏய் சூப்பர் பவர், வா 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 வா. சார் வீட்டுக்கா போற? ஆமாம் சார். நானும் வரேன். உட்கார். போலாம்பா. என்னையா ஏதோ கணக்கு போட்டே ஓட்டிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாங்கெல்லாம் ஃபேமிலியோட திருப்பதிக்கு போகிறோம், நீயும் வாயேன். நீங்கள் போயிட்டு வாங்க சார். கல்யாணம் ஆனதும் குடும்பத்தோட போகலான்னு வேண்டுதல், அதான். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கப்பா. என்னடா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றியா? இதை பாருங்க, நான் பிரச்சனை பண்ண வரல. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சொல்றதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்ல. மரியாதை எங்க இருந்து போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எவ்வளவு தைரியம் வீட்டுக்கு வர? நீ உள்ள போ. சொல்லுவான். சும்மா இரு. என்னாச்சு செல்வம்? இந்த பையன் பொண்ணை லவ் பண்றானா? உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்லனா நடக்கிறதே வேறன்னு கரிசல் பண்ணிட்டு இருக்கான். சும்மா இரு. ஏய் போடா அப்படியே. இரு செல்வம், இரு செல்வம். சார், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கொஞ்சம் இரு. அம்மா, இவன் சொல்றது உண்மையா? ஆமா அங்கிள். என்னடி சொல்ற? இப்ப நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கேட்கறது தப்பு இல்லப்பா, கேட்குற முறை தான் தப்பு. என்ன பண்ற? டிகிரி முடிச்சிருக்கேன். வெறும் டிகிரியை வச்சு என்னையா பண்ண முடியும்? நான் சைக்கிள் கடையாவது வச்சு நான் பொழைச்சிப்பேன். நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேணாமா? டேய், கவலைப்பட வேணாமா? டேய், அவர் பொண்ணை அவர் ஒன்றும் சாதாரணமா வளர்க்கல. சிட்டிலேயே பெஸ்ட் ஸ்கூலு, தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ். டேய், அந்த பொண்ணு நல்லா படிக்கணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி லைப்ரரி இருக்குடா. அவருக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ், பிரீமியர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் பண்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் எப்படி உழைச்சிருப்பார் தெரியுமா? அவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் செஞ்ச தியாகங்கள் எதுவுமே உனக்கு தெரியாம வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டு, டேய், அவளுக்கு என்னடா பண்ண முடியும் உன்னால? எனக்கு அதெல்லாம் வேணாம், அவர் மட்டும் போதும். மடி, இப்போ உனக்கு அப்படிதான்டா தோணும். உனக்கு அவன் தான் உலகம், அவனுக்கு நீ தான் உலகம்னு. கல்யாணம் பண்ண அப்புறம் தான் உண்மையான உலகமே புரியும். ஒரு சினிமா போனா கூட யோசிப்பீங்க. பண்டிகை கிண்டிகை நல்ல துணிமணி எடுக்கணும்னா கூட ஆஃபர் பிரைஸ்க்காக வெயிட் பண்ணணும். உங்க கூட படிச்சவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாம் வெக்கேஷனுக்கு ஃபாரினுக்கு போகும்போது டிராவல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு பொய் சொல்ல தோணும்டா. சார், இப்போ என்ன சார், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவ கஷ்டப்படுவான்னு சொல்லுவீங்களா?
இந்த நிலைமையில நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா நீங்க மட்டும் இல்ல உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படும்டா. இப்போ புரியுது. நான் வேற ஜாதி, அவ வேற ஜாதி. அதானே உங்க பிரச்சனை. மண்ணாங்கட்டி ஜாதி. எனக்கு நீ என்ன ஜாதினே தெரியாதுடா. மனுஷன் பேசிக்கும் போது அதை புரிஞ்சுக்க வைக்கலாம ஜாதி மதம்னு சாயம் பூசுறியா? டேய், எங்களை விட எங்க குழந்தைய, எங்க பொண்ண நீ நல்லா பாத்துக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி போடா, போய் ஓய் போடா. அப்படி இல்ல வெளியில போடா. இது எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். வாடா போலாம். போடா. சொல்லுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லாம் பேசிக்கலாமா, அவசரப்படாத. கூட்டிட்டு போ. எல்லாம் போங்க. இந்த ஜெனரேஷன் பசங்கெல்லாம் அவசரத்துக்கு பிறந்தவனுங்க. வாழ்க்கையை கூட வீடியோ கேம் மாதிரியே பார்க்குறாங்க. சில பேர் தான்ப்பா நல்லா படிச்சு வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்போ நீ இல்லை, என்னத்த சொல்றது? பார்ப்போம். போலாம்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் பார்க்கலாம். சரி.